அப்னேரும் ஆசகேலும். அங்கே செரியாவின் 3 குமாரராகிய யோவாபும் அபிசாயும் ஆசகேலும் இருந்தார்கள். ஆசகேல் வெளியில் இருக்கிற கலைமான்களில் ஒன்றைப் போல வேகமாய் ஓடுகிறவனாய் இருந்தான். அவன் அப்னேரை பின்தொடர்ந்து வலது புறத்திலாகிலும் இடது புறத்திலாகிலும் அவனை விட்டு விலகாமல் துரத்தி கொண்டு போனான். அப்னேர் திரும்பி பார்த்து, நீ ஆசகேல் அல்லவா என்றான். அவன், நான் தான் என்றான். அப்பொழுது அப்னேர் அவனை நோக்கி, நீ வலது பக்கத்திற்காகிலும் இடது பக்கத்திற்காகிலும் விலகி வாலிபரில் ஒருவனை பிடித்து அவனை உரிந்து கொள் என்றான். ஆசகேலோ, விடமாட்டேன் என்று தொடர்ந்து போனான். பின்னும் அப்னேர் ஆசகேலை நோக்கி, நீ என்னை விட்டு போ, நான் உன்னை தரையோட ஏன் வெட்ட வேண்டும்? பிற்பாடு உன் சகோதரனாகிய யோவாபின் முகத்திலே எப்படி விழிப்பேன் என்றான். ஆனாலும் அவன் விலகி போக மாட்டேன் என்றபடியினால் அப்னேர் அவனை ஈட்டியின் பின்புற அலகினால் அவன் வயிற்றிலே குத்தினான். ஈட்டி முதுகிலே புறப்பட்டது. அவன் அங்கேதானே விழுந்து செத்தான். ஆசகேல் விழுந்து கிடக்கிற இடத்திலே வந்தவர்கள் எல்லாரும் தரித்து நின்றார்கள். யோவாபும் அபிசாயும் சூரியன் அஸ்தமிக்க மட்டும் அப்னேரை பின்தொடர்ந்தார்கள். கிபியோன் வனாந்தர வழிக்கு அருகான கியாவுக்கு எதிரே இருக்கிற அம்மா மேடு மட்டும் வந்தார்கள். செரியாவுக்கு 3 குமாரர் இருக்கிறார்கள். அவர்களுடைய பெயர் யோவாப், அபிசாய், ஆசகேல் என்பதாகும். யோவாப் தாவீதின் சேனைக்கு தலைவனாய் இருக்கிறான். ஆசகேல் வெளியில் இருக்கிற கலைமான்களில் ஒன்றைப் போல வேகமாய் ஓடுகிறவனுமாய் இருக்கிறான். ஆசகேல் சத்துருவை பார்த்து வேகமாய் பயந்து ஓடுகிறவன் அல்ல, அவன் சத்துருவை துரத்தி கொண்டு ஓடுகிறவன். ஆசகேல் என்னும் பெயருக்கு கர்த்தர் உண்டு பண்ணினார் என்று பொருள். ஆசகேலின் சுபாவத்தை பற்றி இந்த வசன பகுதியில் சொல்லப்பட்டிருக்கிறது. அதன் விவரம் வருமாறு: வெளியில் இருக்கிற கலைமான்களில் ஒன்றைப் போல வேகமாய் ஓடுகிறவன், தீர்மானமாக செயல்படுகிறவன், அஞ்சாதவன், உறுதியானவன், பராக்கிரமசாலி, நல்ல தலைவன். பரிசுத்த வேதாகமத்தில் ஆசகேல் என்னும் பெயரில் 4 பேர் இருக்கிறார்கள். அவர்களை பற்றிய விவரம் வருமாறு: தாவீதின் பராக்கிரமசாலிகளில் ஒருவன், யோசபாத்தின் கீழ் இருந்த லேவியன், எசேக்கியலின் கீழ் இருந்த லேவியன், எஸ்ராவின் நாட்களில் இருந்த ஒரு யூதன். செருயாவின் 3 குமாரரும் தாவீதின் சொந்தக்காரர்கள். இவர்கள் தாவீதோடு கூடவே இருக்கிறார்கள். தாவீதின் சேனையில் இவர்களுக்கு முக்கிய பொறுப்புகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆசகேல் வேகமாய் ஓடுகிறவனாய் இருந்தாலும் அவனுக்கு யுத்தத்திலே அதிக பழக்கமில்லை. அப்னேரிடத்தில் யுத்த தந்திரமும் திறமையும் அனுபவமும் இருக்கிறது. ஆசகேலிடம் யுத்த அனுபவம் இல்லை. அப்னேரும் இஸ்ரவேல் மனுஷரும் தாவீதின் சேவகரால் முறியடிக்கப்படுகிறார்கள். அவர்களால் தாவீதின் சேனையை எதிர்த்து நிற்க முடியவில்லை. அவர்கள் தங்கள் ஜீவனை காத்துக்கொள்ள தப்பித்து ஓடுகிறார்கள். அப்பொழுது ஆசகேல் அப்னேரை பின்தொடர்ந்து வலது புறத்திலாகிலும் இடது புறத்திலாகிலும் அவனை விட்டு விலகாமல் துரத்தி கொண்டு போகிறான். அப்னேரை பிடித்து கைது பண்ண வேண்டும் என்பது ஆசகேலின் விருப்பம். இஸ்போசேத்தின் சேனையில் உள்ளவர்கள் எல்லோரும் தப்பித்து ஓடும்போது ஆசகேல் அவர்களையெல்லாம் விட்டுவிட்டு அப்னேரை பிடிப்பதற்காக அவனை துரத்தி கொண்டு ஓடுகிறான். ஆசகேலின் மனதிலே பெருமை இருக்கிறது. இவன் செருயாவின் குமாரன், தாவீதுக்கு சொந்தக்காரன், வேகமாய் ஓடக்கூடியவன். ஆகையினால் அப்னேரை தன்னால் பிடிக்க முடியும் என்று நினைத்து வேகமாய் ஓடுகிறான். அப்னேரின் யுத்த தந்திரமும் யுத்த அனுபவமும் ஆசகேலுக்கு இல்லை. ஆசகேல் தன்னை பின்தொடர்ந்து துரத்தி கொண்டு வருவதை அப்னேர் பார்க்கிறான். அப்னேர் திரும்பி பார்த்து, நீ ஆசகேல் அல்லவா என்று கேட்கிறான். ஆசகேல் அப்னேருக்கு, நான் தான் என்று அவனை துரத்தி கொண்டே பதில் சொல்லுகிறான். அப்பொழுது அப்னேர் அவனை நோக்கி, நீ வலது பக்கத்திற்காகிலும் இடது பக்கத்திற்காகிலும் விலகி வாலிபரில் ஒருவனை பிடித்து அவனை உரிந்து கொள் என்று சொல்லுகிறான். ஆனால் ஆசகேலோ விடமாட்டேன் என்று சொல்லி அப்னேரை தொடர்ந்து போகிறான். யுத்தத்தில் ஒருவனுடைய போர் ஆயுதங்களை பறித்துக் கொள்வது வெற்றிக்கு அடையாளம். அப்னேர் படைத்தளபதி, அவனுடைய போர் ஆயுதம் மிகப்பெரிய வெற்றிக்கு அடையாளம். ஆசகேல் அப்னேரை கொன்று போட்டு அவனுடைய ஆயுதங்களை உரிந்து கொள்ள வேண்டும் என்று தீர்மானமாக இருந்தான். அப்னேரை சிறைப்பிடித்தாலும் அல்லது அப்னேரை கொன்று போட்டாலும் யுத்தம் முடிவுக்கு வந்துவிடும் என்று ஆசகேல் நினைக்கிறான். அப்னேர் செத்துப்போனால்
தாவீது இஸ்ரவேல் தேசத்தின் ராஜாசனத்தை பெற்றுக்கொள்வதற்கு ஒரு தடையும் இருக்காது என்று ஆசகேல் தீர்மானித்திருக்கிறான். தாவீதுக்கு இருக்கிற ஒரே பிரச்சனையும் ஒரே தடையும் அப்னேர்தான் என்று நினைத்து ஆசகேல் அவனை பிடித்து கொன்று போட வேகமாக துரத்துகிறான். அப்னேருக்கு தன்னுடைய பலமும் தெரியும், ஆசகேலுடைய பலவீனமும் தெரியும். ஆசகேல் அப்னேரை பின்தொடர்ந்து போகவில்லை, அவன் ஒரு ஆபத்தை பின்தொடர்ந்து போகிறான். அப்னேர் தன்னை காத்துக்கொள்ள வேண்டும் என்றால் ஆசகேலை கொல்ல வேண்டும். அப்னேர் ஆசகேல் மீது மனிதாபிமானத்தோடு பேசுகிறான். ஆசகேலுக்கு வரப்போகும் ஆபத்தை அவனுக்கு எச்சரிப்பாக சொல்லுகிறான். ஆசகேல் தனக்குத்தானே பொல்லாப்பை தேடிக்கொள்கிறான். நீ ஏதோமியரை அடித்தாய் என்று பெருமை பாராட்ட உன் இருதயம் உன்னை கர்வம் கொள்ள பண்ணினது. இப்போதும் நீ உன் வீட்டிலே இரு, நீயும் உன்னோட யூதாவும் கூட விழும்படிக்கு பொல்லாப்பை தேடிக்கொள்வானேன் என்று சொல்லச் சொன்னான். 2 நாளாகமம் 25:19. ஆசகேலை கொல்ல வேண்டும் என்பது அப்னேரின் விருப்பமல்ல. இப்போது அப்னேரும் இஸ்ரவேல் மனுஷரும் தாவீதின் சேவகரால் முறியடிக்கப்பட்டிருக்கிறார்கள். அப்னேர் தாவீதின் மனுஷருக்கு தப்பிக்க வேண்டும். இதுவே அப்னேரின் நோக்கம். ஆசகேலால் தன்னை பிடித்து கொன்று போட முடியாது என்பது அப்னேருக்கு நன்றாய் தெரிந்திருக்கிறது. தன்னிடத்தில் உள்ள யுத்த தந்திரம் ஆசகேலிடத்தில் இல்லை என்பதும் அப்னேருக்கு தெரியும். ஆகையினால் ஆசகேல் தன்னை பிடிக்க முயற்சி பண்ணாமல் தன் சேனையில் உள்ள வேறு யாராவது ஒரு வாலிபனை பிடித்து அவனை கொன்று போடுமாறு அப்னேர் ஆசகேலுக்கு யோசனை சொல்லுகிறான். ஆனால் ஆசகேல் அப்னேரின் யோசனைக்கு செவி கொடுக்கவில்லை. ஆசகேல் அப்னேரை இன்னும் பின்தொடர்ந்து வந்தால் அப்னேர் தன்னுடைய பாதுகாப்புக்காக ஆசகேலை கொன்று போட வேண்டியது வரும். அப்னேர் அதையும் அவனுக்கு மறைக்காமல் சொல்லி அவனை எச்சரிக்கிறான். அப்னேர் ஆசகேலை நோக்கி, நீ என்னை விட்டு போ, நான் உன்னை தரையோட ஏன் வெட்ட வேண்டும்? பிற்பாடு உன் சகோதரனாகிய யோவாபின் முகத்திலே எப்படி விழிப்பேன் என்று சொல்லுகிறான். ஆனாலும் ஆசகேல் விலகி போக மாட்டேன் என்றபடியினால் அப்னேர் அவனை ஈட்டியின் பின்புற அலகினால் அவன் வயிற்றிலே குத்துகிறான். ஈட்டி முதுகிலே புறப்படுகிறது. அவன் அங்கேதானே விழுந்து செத்து போகிறான். ஆசகேல் விழுந்து கிடக்கிற இடத்திலே வந்தவர்கள் எல்லோரும் தரித்து நிற்கிறார்கள். அப்னேர் தன்னை காத்துக்கொள்வதற்காக ஆசகேலை கொன்று போட்டான். ஆசகேலை கொன்றதற்காக அவனுடைய சகோதரர் அப்னேரை கொன்று போட்டார்கள். அப்னேர் தன்னோடு அன்பான வார்த்தைகளை பேசுவதனால் அவன் தனக்கு பயப்படுகிறான் என்று ஆசகேல் தப்பிதமாக நினைக்கிறான். ஆசகேலுக்கு யுத்த தந்திரம் தெரியாது. யுத்தத்திலே நேருக்கு நேர் நின்று யுத்தம் பண்ண வேண்டும் என்று ஆசகேல் நினைக்கிறான். திறமை உள்ளவர்களுக்குத்தான் ஜெயம் கிடைக்கும் என்பது ஆசகேலின் எதிர்பார்ப்பு. ஆனால் யுத்த களத்தில் திறமையும் வேண்டும், வீரமும் வேண்டும், விவேகமும் வேண்டும். யுத்த வியூகமும் யுத்த தந்திரமும் தெரிந்திருக்க வேண்டும். தான் அப்னேரை துரத்தி கொண்டு போவதினால் அப்னேர் தனக்கு பயந்து ஓடுகிறான் என்று ஆசகேல் நினைக்கிறான். யுத்த வீரர்கள் ஒரு ஈட்டியின் முன்புற அலகினால்தான் குத்துவார்கள் என்று ஆசகேல் எதிர்பார்க்கிறான். ஆனால் அப்னேரோ ஒரு தந்திரசாலி. அவன் தன்னுடைய ஈட்டியின் பின்புற அலகினால் ஆசகேலின் வயிற்றை குத்தி விடுகிறான். இது ஆசகேலுக்கு எதிர்பாராத தாக்குதலாய் இருக்கிறது. அப்னேரின் ஈட்டி ஆசகேலின் முதுகிலே புறப்படுகிறது. அப்னேரை வேகமாக பின்தொடர்ந்து ஓடின ஆசகேல் இப்போது அங்கேயே செத்து விழுகிறான். ஆசகேல் ஆபத்தை எதிர்பார்க்கவில்லை. ஆனால் யுத்த களத்திலே எதிர்பாராத வேளையில் எதிர்பாராத விதமாக ஆபத்து வருவதற்கு வாய்ப்புள்ளது. ஆசகேல் செரியாவின் குமாரன். இவன் யோவாப், அபிசாய் ஆகியோரின் சகோதரன். ஆசகேல் செத்துப்போனதை பார்த்து அவனுடைய சகோதரராகிய யோவாவும் அபிசாயும் சோர்ந்து போகவில்லை. அவர்கள் இருவரும் சூரியன் அஸ்தமிக்கு மட்டும் அப்னேரை பின்தொடர்ந்து போகிறார்கள். அவர்கள் கிபியோன் வனாந்தர வழிக்கு அருகான கியாவுக்கு எதிரே இருக்கிற அம்மா மேடு மட்டும் வருகிறார்கள். சூரிய வெளிச்சத்தில் ஓடுவது போல சூரியன் அஸ்தமித்த பின்பு ஓட முடியாது. இருட்டிலே ஓடுகிறவர்கள் யாரும் அவர்களுடைய பார்வைக்கு தெரிய மாட்டார்கள். ஆகையினால் யுத்த வீரர்கள் இரவு வேளையிலே யுத்தம் பண்ணாமல் ஓய்வெடுப்பது வழக்கம்.